எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லி நம்புகிறேன். நம்ம அண்ணா சீரியலில் டிசம்பர் 31க்கான எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நியூஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்னாவை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு மயக்கமாக வருது. ஒரே வந்து வாமிட் எடுக்கிறாங்க. அதனால் வந்து பரணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி ரத்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதை கேட்டோம்னா சண்முகம், பரணி, அப்புறம் ரத்னாவோட ஹஸ்பண்ட் வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் திக்கு முக்காடுறாங்க. ரத்னா ப்ரெக்னென்ட்னால பரணியும் வந்து சண்முகமும் போய் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போய் சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. நான் எப்போ ப்ரெக்னென்ட் ஆவேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பரணி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சண்முகம் வந்து நான் கட்டுற ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்த வந்து பரணிக்கு தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிறாரு. உடனே பரணிக்கு வந்து குழந்த பெற்றுக்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. நமக்கு குழந்த பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ அதெல்லாம் பிறக்கும், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பரணியை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. ரத்னா பிறகுனால வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்து வந்து வீரா ப்ரெக்னென்ட் ஆனால் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி லாஸ்ட்டாக தான் பரணி ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க போல இருக்குது. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய், தேங்க்யூ.